ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21 நாளில் இதில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழும் பொழுது, அவருக்குள் இருக்கும் பொழுது, பரிசுத்தமாய் வாழும் போது, அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பொழுது, அவருடைய பிள்ளைகளாகி மாறும் பொழுது அவர்களுக்கு கண்ணீர் யாவும் தேவன் துடைப்பார். அதான் மரணமும் இல்லை, அங்கே துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. இவைகள் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கும் பொழுதுதான், அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான், அவர் ரத்தத்தால் கழுவப்படும் பொழுதுதான் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம் கண்ணீர்களை துடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நடந்த முன்னோர் செய்த காரியங்கள், தவறுகள் எல்லாம் அந்த மன்னிக்கப்படும் பொழுதுதான் இந்த பூமியில் இருக்கும்போது பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு வேணும். பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆண்டவருக்காக உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்த ஊழியக்காரர்களுக்காகவும், சுவிசேஷர்களுக்காகவும், ஆண்டவரோடு இருந்தவர்களுக்காகவும், ஆண்டவருக்காக வெளிப்படாம ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறதுக்காகவும் தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தருகிறார். அவர்கள் கண்ணீர் யாவும் துடைப்பார். அவனோடு இருப்பார். அங்கு அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயினேன். ஆண்டவர் ஏற்றுக்கொள்வோம். அவர் வருகையில் நாம் சேர்த்துக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.